அந்த வலிய பத்தி பேசுறதே உனக்கு வந்து இவ்ளோ பிரச்சனைனா, அப்ப திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். நான் படமே எடுக்கக்கூடாதுன்றா பிரச்சனை. அது வாய்ப்பே இல்லல்ல அதுக்கு. எனக்கு வலிக்குது, லைட்டா குத்துன்னா எப்படி? அதோட பாத்தியா ஜாகுவார் கார்ல வரான். ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனைனா, படம் பண்றது பிரச்சனையா? இல்ல வந்து படம் பண்றதால எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல நான் சொந்த காசுல வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை. பரவால்ல கொஞ்ச நாள் ஜெயில்ல போய் உட்காரலாம் வாங்க. ஆ, முடியல. எவ்வளோதான் வேலை செய்றது? ஒரு 10 நாள் ஜெயில்ல உட்காந்தா செட்டியார்காடுல போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கைய தொடாதன்னு இருப்பாரு. அங்கேயே நான் பார்த்துட்டேன் நானு ஊர்ல. இந்த சின்ன வயசுலயே பார்த்துட்டு வந்துட்டு, இங்க வந்து நீ படம் எடுக்காத, பார்க்காத, நீ அதுக்கு பண்றது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி, சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமா வந்து இங்க வந்து சாதிய பத்தி வெளிப்படையா பேசின படங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே என்னன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையா இல்ல. நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நெறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நெறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனா, அவங்களால படம் பண்ண முடியாம போயிருக்கு. இந்த படம் தான் ஓடும். இந்த படம்லாம் ஓடாது. இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, அந்த நோக்கத்தை வந்து கரெக்ட்டா கொண்டு போயிட்டு ரீச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் வந்து வசந்தபாலன் அவர்கள் அவருடைய பேச்சு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இருந்தது. ஸோ சினிமாவுல அ வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து எதுக்காக இருக்கிறோம்? என்ன பண்றோம்? அதோட வேல்யூஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றது ஒண்ணு. அண்டு வந்து கிரியேட்டர்ஸ் கிட்ட அது போய் சேருது. கிரியேட்டர்ஸ் அத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வேல்யூஸ வந்து அதோட டிமாண்ட வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன். ஏன் வந்து இப்போ நெறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ இப்போ வானம் அ அ இது இசை நிகழ்ச்சி நம்ம பண்றோம்ல, மார்கழியில் மக்கள் இசை. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோடி ஒரு 1,00,00,000 அந்த மாரி செலவாகுற ஒரு ஈவென்ட் தான். பட் அத வச்சு நம்ம வந்து ஏன் மற்ற நிகழ்வுகளுக்கு வந்து செலவு பண்ணலாம்ல? ஏன் அவ்ளோ காச வந்து ஒரு ஈவென்ட்ல எடுத்துன்னு போய் போடணும்? இப்ப இந்த தலித் ஃபெஸ்ட் மந்த்துக்கு வந்து பெரிய ஒரு பொருட்செலவு தான் நம்ம பண்றோம்னு வச்சுக்கங்களேன். சரி இது ஏன் நீங்க வந்து இத பண்ணணும்? சரி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. லைக் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாரி இல்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படிலாம் நெறைய சொல்லுவாங்க. ஆனா அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பண்ணாம இல்ல. நமக்கு என்னால முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஆனா ஏன் கல்ச்சுரலா அ கலை இலக்கியங்கள் இடங்கள்ல நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா வேலை செய்ய வேண்டி இருக்கு அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து புரியல ஆனா. பட் ஆனா இன்னைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பயங்கர எஃபெக்டிவா இன்னைக்கு வந்து பயங்கர ரூட்டடா, எஃபெக்டிவா நெறைய சேஞ்சஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நெறைய சேஞ்சஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் விடுறப்போ, அவங்க கதை எழுதுறப்போ, யோசிக்கிறப்போ, இத வைக்கணும், இத வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனைய உருவாக்கி இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து அதுதான் சொல்றாரு. ஹியூமன் எக்ஸிஸ் அதாவது ஹியூமன் வந்து வாழறதுக்கான வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயமா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்றாரு அவரு. அ ம நம்முடைய மனத்தடையை நம்முடைய மூளையில் உருவாக்கி வச்சிருக்கிற அ ய மரபு வழியா சொல்லப்பட்டிருக்கிற வழி வழியா சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை வந்து கல்டிவேட் பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருப்பதற்கான ஒரு நிலை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு மனிதன் உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னா, அப்ப நான் வந்து உயிர்ப்போட இருக்கிறேன். நான் அலைவா இருக்கிறேன் அப்படின்றத வந்து எனக்கு வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் வந்து எனக்கு வந்து உணர்த்தினார். நீ அலைவா இருக்கிற அப்படின்னா, அந்த அலைவ்னஸ் எதுல இருக்கு? அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டியூட்டி கிரியேட் ஆகுது. அந்த டியூட்டிய நான் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் மூலமாக உருவாக்க வந்து நான் ட்ரை பண்றேன். அதுக்கு எனக்கு நெறைய தோழர்கள் இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள வந்து நம்ம ட்ரை பண்றோம். இப்போ எல்லாமே மாடல் தான். இன்னைக்கு வந்து எங்க புரொடியூசர்ஸ் வந்து பேசினாங்களா, உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கைக்குரியதா இருந்தது. இப்போ வசனபாலன் சார் சொல்றப்போ வந்து இப்பயும் நரேட்டிவ் தான், கதை தான் சொல்லணும் அப்படின்னா, நீலமோ இல்ல நீலம் பண்பாட்டு நீலம் புரொடக்ஷன்ஸ்ல இதுவரைக்கும் நாங்க நரேட்டிவ் கேட்டதே இல்ல சார். கதை கேட்டதே கிடையாது. வெறும் சினாப்சிஸ் அந்த வந்து ஸ்கிரிப்ட் புக் தான் வந்து நாங்க வந்து படிக்கிறோம். வெறும் சினாப்சிஸ படிச்சுட்டு, ஸ்கிரிப்ட் புக்க படிச்சுட்டு, யாராவது கதை சொன்னா கூட வந்து நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமா என்னால ஓரளவுக்கு வந்து
ஸ்கிரிப்ட புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். ஸோ அப்படிதான் வந்து தொடர்ந்து வந்து படம் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் வந்து அந்த $1,000,000 அந்த புரொடக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல அருண் கே. விஸ்வா அவர்களுடைய சாந்தி டாக்கீஸா இருக்கட்டும், அண்ட் அவருடைய ரீசென்ட் அந்த டீசர் வந்து பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. பயங்கர இம்ப்ரெசிவா சித்தார்த்தோடைய நடிப்புல வந்த அந்த இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதே மாரி மில்லியன் டாலர் அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கு. அண்ட் வந்து ஒரு புது கதையாக்கங்கள வந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நகர்கிற ஒரு தயாரிப்பாளர்களா அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த சமயத்துல வந்து முக்கியமானதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாரி நெறைய பேரு. இன்னைக்கு வந்து நெறைய யங் புரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஏற்கனவே இருந்த தயாரிப்பு மாடல கொஞ்சம் மாத்தக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மாறியிருக்கு. அஃப்கோர்ஸ் படம் ரிலீஸ் பண்றதுலயும், படம் விக்கிறதுலயும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு. படம் விக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கார்ப்பரேட் வந்து இன்னைக்கு வந்து அவங்க முடிவு பண்றாங்க. எந்த படம் வாங்கணும், எந்த படம் வாங்கக்கூடாது. அது எல்லாமே அவங்க கையில இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. அவங்களுக்கு தேவையான படங்கள் வந்து பெரிய படங்கள் தான். சின்ன படங்கள் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. பட் ஆனா அவங்களுக்கு சின்ன படங்கள் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு வேளை அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா, சக்சஸ் கூட என்னவா அவங்க பார்க்குறாங்கன்னா, அ ஒண்ணு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது எப்படி அவங்க ரிலீஸ் பண்றாங்க? என்ன மாரி வந்து பட்ஜெட்ல இத பண்ணியிருக்காங்க? அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாரி நாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு? அந்த நாய்ஸ் வந்து அ ஓடிடில வந்து ஸ்ட்ரெயிட் அ எடுத்துக்கிறாங்களா? இல்ல வந்து பேப்பர் வியூ எடுத்துக்கிறாங்களா? அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஒரு படத்த எடுத்து தயாரிச்சு ரிலீஸ் பண்றது வந்து பெரிய, பெரிய கஷ்டம். அத விக்கிறது, விற்பனைய வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய சிக்கலான விஷயம். இந்த சமயத்திலயும் சில படங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு பெற்று பல கோடிகள சம்பாரிக்கிற படங்களாவும் இருக்கு. அதுக்கு உதாரணம் மில்லியன் டாலர்ஸ் பேபி மில்லியன் டாலர்ஸ் புரொடக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம். பல கோடி இல்ல. அவங்க இப்ப தான் வளர்ந்து வராங்க. அந்த பல கோடி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்களுடைய புரொடக்ஷன் நிறுவனம் பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்களுடைய ஆ அப்புறம் வந்து இன்னும் இப்போ இவரு ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ பேசினாலுமே ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகி பெரிய அளவுல வந்து வசூலாச்சு. அந்த வாழைய நம்ம வந்து சொல்லலாம். வாழையுமே வந்து அ அ ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட போயிட்டு சேர்ந்து பெரிய அளவுல வந்து ரீச் ஆன, அதுவும் வணிக ரீதியா பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறது, படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிக்கலா இருந்தாலுமே, ஒரு ஒரு யூனிக்கான ஐடியாஸு, ரொம்ப ஒரு ஒரிஜினலான வாய்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேல்யூஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நமக்கான ஸ்பேஸ் அதாவது இது நமக்கான வாய்ப்புகள் வந்து அ திறந்து தான் இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்போ நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நெறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நெறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால படம் பண்ண முடியாம போயிருக்கு. படம் பண்றப்போ நெறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனா வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னோட ஜர்னிய நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறப்ப எனக்கு நெறைய பிரஷர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நண்பர்களா இருக்கலாம், இல்ல வெல் விஷர்ஸ்ன்னு வந்து என்ட்ட சொல்றப்ப, "நீங்க ஏன் இத பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு படம் எடுத்துட்டீங்க, அதோட விட்டுருங்க. எதுக்கு நீங்க தொடர்ந்து இத பத்தி பேசிட்டே இருக்கணும்? இத பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. நீங்க நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துட்டு போலாம். அதுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குது. நெறைய ஆக்டர்ஸ் வந்து அ என் கூட நடிக்கிறது என்னுடைய திரைப்படத்தில நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தாலும், அப்ப என்ன எது தடுக்குதுன்றத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த சினிமா மட்டும் தான் எடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவுல வந்து பணம் வந்து திருப்பி கிடைக்குதா? இல்ல இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் இப்ப என்னுடைய தயாரிப்புல வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம் தான். ஆனா வந்து போட்ட காச நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா நான் டைரக்ட் பண்றது மூலமா எனக்கு அதுல வர வருமானத்த நான் என்ன பண்ணேன்னா, இதுல வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நஷ்டம்ன்றது வந்து ஒரு பெருசா இல்லாம, ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதா இருக்குது. ஓகே ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோட வேல்யூஸ திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஏன் தொடர்ந்து இயங்கணும்? அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் உண்மையிலேயே தொடர்ந்து இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி குடுத்துருக்கு. ஆனா நிச்சயமா இருக்கு. நம்ம இன்னும் அதற்கான ரொம்ப தைரியமா நம்ம மாறல அப்படின்றது தான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஒரு 10 பேர் வந்து படம் எடுக்க வேணாம், படம் பிடிக்கல, இல்ல படம் வந்து இந்த மாரி படம் எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிற புரொடியூசர்ஸே நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். ஆனா 11ஆ இந்த கதை வேணும்னு காத்துட்டு இருக்கிற புரொடியூசர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 11வது ஆள தேடுறதுல தான் நம்முடைய தேடுதலும் இருக்குது. அத நோக்கி நகர்றதுல தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த 11 ஆள் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோர்ந்துடுறோம். ஏன்னா இங்க அ ரொம்ப ப்ரெஷரைஸா
இந்த படம் தான் ஓடும், இந்த படம்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துலருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்ற இடத்துலருந்து தான் நீலம் புரொடக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டுருக்கு. அதுலருந்து தான் நெறைய டைரக்டர்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்துனாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமா வந்து இங்க வந்து சாதியை பத்தி வெளிப்படையா பேசின படங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையா இல்ல. இங்க திடீர்னு வந்து தலித் லைஃப்ப பத்தி பேசுறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமா மாறிருக்கு. ஓ! இவன் வந்து காஸ்ட்ட பத்தி பேசுறான். நம்மலாம் ஒண்ணா இருக்கிறோம். நம்மலாம் ஒண்ணா பேசிட்டு இருக்கிறோம். ஒண்ணா படுத்து தூங்குறோம். ஒண்ணா வந்து சாமி கும்பிடுறோம். நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. இவன் தான் வந்து பேசி, பேசி இந்த பிரச்சனை பண்றான். அப்படின்னு ஒரு இடம் ஃபர்ஸ்ட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேர சொல்லி சம்பாரிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, இது மாரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஓகே. அந்த மாரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயிச்ச உடனே என்னன்னா, இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழல்ல கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு படம் தான். இதுக்கப்புறம் வந்து ஒண்ணும் ஒர்க் ஆகாது. இவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பிச்சோனே, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சோனே வந்து என்னன்னா, பாத்தியா ஜாகுவார் கார்ல வரான். ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் படம் பண்றது பிரச்சனையா? இல்ல வந்து படம் பண்றதால எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல நான் சொந்த காசுல வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை. இது மாரி நெறைய இருக்குல்ல. ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் படமே எடுக்கக்கூடாதுன்றா பிரச்சனை. அது வாய்ப்பே இல்லல்ல அதுக்கு. அது எப்படி? அது அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு. நீ வினை செஞ்சுட்ட, எதிர்வினைய அனுபவிச்சுக்கோ. அத விட்டு எனக்கு வலிக்குது, லைட்டா குத்துன்னா எப்படி? அது ரொம்ப நாளா வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலிய பத்தி பேசுறதே உனக்கு வந்து இவ்ளோ பிரச்சனைனா, அப்ப திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். ஸோ, இதுதான் வந்து நம்ம வந்து பேசுற அரசியல பக்குவப்பட்டுருக்கிறோம் நம்ம. புரியுதா? இப்ப நீ கோவப்படுற மாரி நான் கோவப்பட முடியாது. நீ என் பேர ஸ்ட்ரெயிட்டா வச்சு கிரிட்டிசைஸ் பண்ற மாரி நான் நான் சொல்ல விரும்பவே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ கிரிட்டிசிசம் பண்றத என் தெருவுல, என் ஊர்ல நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்றேன் நானு. எனக்கு புதுசு இல்லையே இது. புரியுதா உங்களுக்கு? நான் தெருவுல நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன் அது. செட்டியார் கடையில போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கைய தொடாதன்னு இருப்பாரு. அங்கேயே நான் பார்த்துட்டேன் நானு என் ஊர்ல. சின்ன வயசுலயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்க வராத, இங்க நிக்காத, நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்கு. அப்ப அந்த சின்ன வயசுலயே பார்த்துட்டு வந்துட்டு, இங்க வந்து நீ படம் எடுக்காத, பார்க்காத, நீ அதுக்கு பண்றது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம். ஸோ பாசிட்டிவா பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்றேன், திருப்பி திருப்பி நம்மள போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா, முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம. அதுல இருக்கிற பிரச்சனைய அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஸோ இந்த ஸ்பேஸுக்குள்ள நகர்ந்து, நம்ம சினிமாவ நம்மளால எடுக்க முடியும்னு நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும் தான் இருந்தார். நான் அவர மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமா இருந்தது? ஒண்ணே ஒண்ணு தான் உத்வேகமா இருந்தது. புரியுது. அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காந்தியை நீ மகாத்மா யூ ஆர் நெவர் கால் மகாத்மா ஐ நெவர் கால் யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்க வந்து யோசிக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கரோட மனநிலை. அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர் ஏன் யாருக்குமே பயப்படல? எப்படி பயப்படாம அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனாரு? அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் திரு காந்தி அவர்களுக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்கு. பெரிய முரண் இருக்கு. உரையாடல்கள் பயங்கரமா இருக்கு. தீயா இருக்கும். அப்படி இருந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்க லா மினிஸ்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. ஸோ அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இல்ல அது. அத வந்து அவர் என்ன பண்ணாரு, திரு காந்தி அவர்கள் மீதும், காங்கிரஸ் மீதும் அவர்களுக்கு விமர்சனத்துக்காக அதை ஏற்காம விடல அவரு. ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைய வந்து அவரும் ஃபேஸ் பண்றாரு. அப்புறம் லா மினிஸ்ட்ரிய வந்து அவரு ரிசைன் பண்றாரு. அது அடுத்த கதை. பட் ஆனா எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில், சாதி வந்து மிக கொடூரமா பயங்கர கூர்த்துட்டு இருந்த காலத்திலேயே,
ஒரு மாடலை, ஒரு வழிப்பாதையை உருவாக்க பாபா அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால், எனக்கு கல்வி கிடைக்குது. எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகள என்னால ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை மாநகர நகரத்துல வந்து ஒரு காலேஜ்ல என்னால படிக்க முடியுது. இந்த இடத்துல என்னோட குரல்கள நான் பேச முடியுது. அப்படி இருக்கிறப்போ, இப்படி ஒரு சினிமா ஃபீல்ட்ல வந்து என்னால ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்வி தான் என்னை சினிமா இயக்குனரா மாத்துச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ரொம்ப பாசிட்டிவா என்னுடைய பிரச்சனைய நான் அணுக ஆரம்பிச்சேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனை எல்லார்கிட்டயும் நான் பேசுவேன்னா, நான் பேச மாட்டேன். ரொம்ப மினிமலா சில பேர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்க டைரக்டருக்கே நான் என்ன பண்ண போறேன், நான் யாருன்னு எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்பை மாரி தான் இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். அவர் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாரு, "டேய் என்னடா நீ என்கிட்டடா வேலை செஞ்ச?" அப்படின்னு தான் கேட்பாரு. தொடர்ந்து கேட்கிறப்போ. பட் எனக்கு என்ன ஏன் சொல்றேன்னா, ஒரு டைரக்டர் வந்து இப்ப நெறைய பேர் என்கிட்ட தான் வேலை செய்யணும். நான் உங்க சினிமா தான் பார்த்தேன். உங்ககிட்ட தான் வேலை செஞ்சு தான் என்னால படம் எடுக்க முடியும்னு சொல்றாங்களா? நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாமயே நெறைய பேர் படம் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனவங்க இங்க இருக்கிறாங்கல்ல. எங்க டைரக்டரே அசிஸ்டன்ட் டைரக்டரா யார்கிட்டயுமே வேலை செஞ்சது இல்லையே. விபி சார். ஸ்ட்ரெய்ட்டா தானே வந்து டைரக்டரா வந்தாரு. ஸோ, அதனால அப்புறம் வந்து அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரியான கருத்து பேசுறாரு. ஓ! அவரு இப்படி இருக்காரு அப்படிலாம் சினிமா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா, தயவு செஞ்சு கத்துக்குங்க. ஆனா, நீங்க என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்புங்க முதல்ல. இந்த படம் ஓடும்னு நீங்க எழுதுற கருத்து, நீங்க எழுதுற யோசிக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை டெஃபினட்டா வந்து உங்களால சினிமா ஆக்க முடியும்னா, நீங்க அத ரொம்ப பாசிட்டிவா நம்புங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 4 நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து அ ரொம்ப நல்ல நண்பர்களா வந்து நெறைய பேர் கிடைச்சாங்க. அதுல ஜெயக்குமாரன், தினகர் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன். அனிதா என்னோட மனைவி அனிதா. அவங்க கிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கிரிப்ட்ட வந்து நான் சொல்றேன். அவங்க கேட்டு வந்து இத அந்த என்கரேஜ் பண்றாங்க. ஓகே, இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு? ஸோ இத வந்து இப்படி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இத வந்து ஹேண்டில் பண்ண அட்டகத்தி மாரி ஒரு கதைய நான் ஏன் அந்த டைம்ல எடுக்க முடியும்னு எனக்கு ஏன் நம்பிக்கை வந்தது? ஒரே நம்பிக்கை தான். என் லைஃப் பயங்கர கொண்டாட்டமா இருந்தது. என் லைஃப்ப நான் கொண்டாடினேன். நான் சந்தோஷப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் 17வது வயசுல இருந்து ஒரு 24, 25 வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கைய. நான் அப்படி எனக்கு இதற்கிடையில சாதி பிரச்சனை இருக்கு. இதற்கிடையில நான் நெறைய பிரச்சனைகள வந்து அனுபவிச்சிருக்கேன். இதுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. பட் ஆனா அத மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சினிமா வரணும்னு நான் முடிவு பண்றேன். ஏன் என்னுடைய கொண்டாட்டம் ஃபர்ஸ்ட் சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஈஸியா ஆடியன்ஸ கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒரு கேம் அது. ஒரு ட்ராப் தான் அது. நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்றேன். நான் ஒரு சினிமா எடுக்கிறேன். நான் ஒரு சினிமா செகண்ட் தான் எடுக்க போறேன். மெட்ராஸ்ன்னு ஒரு படம் அதுக்கப்புறம் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்னென்ன வேற சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இங்க இந்த லாங்குவேஜ புரிஞ்சிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களான்னா, இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஆடியன்ஸ் நல்ல படங்கள அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படங்கள் குடுத்தா அவங்க டெஃபினட்டா அவங்க வந்து விரும்புவாங்க. ஆனா அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருந்தது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் புரொடியூசர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்கல. நான் சொன்ன கதைய வந்து யாருமே ஆனா இது ஒரு காமெடி ஃபிலிம் தான். பட் ஆனா வந்து நான் ஒரு புதுமுகங்கள வச்சு தான் போணும்னு ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச புரொடியூசர்ஸ் கூட நெறைய பேர் இத பத்தி பயந்தாங்க. அண்ட் சிவி குமார் வந்து புதுசா உள்ள வந்தாரு. அவருக்கு வந்து இத பத்தி எதுவுமே தெரியாதனால அண்ட் சினிமா பிசினஸ் அது மாரி எந்த எதுவுமே தெரியாது அவருக்கு. அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் வந்து என்ன நம்புனாரு. நான் அவர் நம்பிக்கைய வீண் பண்ணல. இது மட்டும் தான் ஒரே கோல் அவருக்கும் எனக்கு இருந்தது. மத்தபடி வந்து அவர் என்னுடைய அரசியல விரும்புறாரா? அப்படின்றதுல நெறைய டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கும் அவருக்கும் நெறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த அரசியல் நிலைப்பாடு மீது. ஆனா, அவருக்கு இந்த படம் என்னவா என்னவா இருக்கணும்னு அவரு விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது. எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்ன நம்பி படம் போடுறாரு. அவர வந்து நம்ம எந்த வகையிலயும் கைவிட்டுறக் கூடாதுன்னு நான் நம்பினேன். அண்ட் என் வொர்க் மேல நான் ரொம்ப சின்சியரா இருந்தேன். ரொம்ப நேர்மையா இருந்தேன். அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும்னு நான் நம்பினேன். காரணம் அது சரி. முடியும்ண்ணா. எல்லாராலயும் அட முடியும். நல்ல திரைக்கதை, நல்ல கதை இருந்தா டெஃபினட்டா ஆக முடியும்ண்ணா. அது வயசெல்லாம் பிரச்சனையே இல்ல. நெறைய பேர் அது மீறியும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கைகளுக்குள்ள நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த கதைய யோசிக்கலாமா? இப்படி யோசிக்க வேணாவா? இப்படி பண்ணலாமா? அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க. அண்ட் நமக்கு முன்னாடி நெறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்னைக்கு வந்து எல்லா படத்தையும் ஸ்டேஜ் பண்ண முடியும். கூழாங்கல் மாரியான, இல்ல கொட்டுக்காளி மாரியான படங்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் பண்ணி மக்கள்கிட்ட பெருவிதமான பாராட்டையும், வரவேற்பையும் பெற முடியுது அப்படின்றப்போ, ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி அப்படின்னு தனியா ஜானர் பண்ண முடியாம, அதுவுமே இன்னைக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ள வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைய
வெற்றியடைய முடிகிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் பெரிய நம்பிக்கையோட நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் இந்த நிகழ்வில் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்டு சோசியல் கான்ஷியஸ் டெஃபினட்டாக அந்த தேவை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக 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 அவசியம். நம்ம ஏன் சினிமா பண்ணுறோம், நம்ம ஏன் எதுக்காக பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இந்த சினிமா மூலமாக என்ன பண்ண போகிறோம். இப்போ ஸ்பைக்லியோட கோட்டை வந்து நம்ம இந்த புக்கோட பின்னாடி வந்து போட்டிருக்கோம். உண்மையிலே ஸ்பைக்கி அதை பற்றி பேசியிருக்காரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஸ்பைக்லி படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய முடிவு அதுவாக தான் இருந்தது. ஆனால் நான் இப்போ பார்க்குறப்ப திடீர்னு ஸ்பைக்லி இந்த வார்த்தையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். என்னால் இந்த உலகத்தை வந்து இங்கே இருக்கிற சாதி சமூகத்தை, இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை வந்து என்னால் ஒரேடியாக மாற்றிட முடியுமானா மாற்றிட முடியாது. ஒரு டிஸ்கஷனை என்னால் க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேன். அந்த டிஸ்கஷன் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அதாவது எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது, ரொம்ப பாராட்டத்தகுந்த விமர்சனங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். வாட் ஐ டன், வாட் ஐம் பீன் டூயிங், ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் பயங்கர சந்தோஷமான ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஸோ இதை நான் பெறுவதற்கு என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய பிடிவாதமும் தான் காரணமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அந்த நோக்கத்தை கைவிட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன். நான் பேசுகிறது மூலமாக என்ன எவ்வளோ ஸ்டீரியோடைப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நம்ம நம்பி பெரிய அளவில் பணம் போடுறாங்க. அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய நோக்கம் இருக்குது. அந்த பணத்தை வந்து கரெக்டாக அவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பெற்றுத்தர வேண்டிய தேவையும் இருக்குது. அது கிரியேட்டராக நான் உணர்றேன். அண்ட் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் என்னோடய திரைப்படம் என்னவா இருக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் வந்து பெரிய கட்டுப்பாடும் எனக்கு இருக்குது, நோக்கமும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய முதல் திரைப்படங்கள்லேயே ஆரம்பிக்கணுங்க. இப்போ பரியரும் பெருமாள் ஏன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவ்வளோ வேஸ்டான ஒரு பெரிய டிஸ்கஷனை அவ்வளோ ரீச்சை பெற்றதுன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு பரியரும் பெருமாளுக்கு கிடைச்சிது. அது கிடைக்கக்கூடிய சூழல் அன்றைக்கி வந்து இருந்தது. அது உடனே அவ்வளவு காத்திரமான ஒரு சினிமாவை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அது ஈஸியாக வந்து சேர்ந்தது இல்லை. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. அண்ட் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. அண்ட் உங்களாலையும் எல்லாராலையும் மிக அற்புதமான சினிமாவை தமிழ் உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளால் தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிகே ரோசி சினிமா ஃபெஸ்டிவல், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்கினால் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ட் அதை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தில் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுகிற நீலம் பண்பாட்டு மையம் மூலமாக இந்த மாதத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவலை நிகழ்த்தி காட்டி உங்களோடு இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதில் உடன் இருந்த அனைத்து தொடர்களுக்கும் நிறைய இயக்குநர்கள் இதில் வந்திருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசினாங்க. நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அண்ட் வந்து அதே மாதிரி படங்கள் திரையிடக்கூடாதுன்னு பிரச்சனையும் வந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து நேற்று போலீஸ் தரப்பில் வந்து நோட்டீஸ் வேறு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் வந்து இங்கே பிரசாத் லேபுக்கு வந்து இந்த லைசன்சிங் கேன்சல் பண்ணுன்ற அளவுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங்கும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சந்தோஷம் நம்ம வந்து வெளியில் திரையிடலாம். நம்ம இங்கே திரையிட அனுமதி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியில் திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு பிரச்சனை நம்மனா அவ்வளோ க்ரைம் எல்லாம் பண்ணலாம். அது சிவில் இது க்ரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல, கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. முடியல, எவ்வளோதான் வேலை செய்யுது. ஒரு 10 நாள் ஜெயிலில் உட்காந்தா கொஞ்சம் புக்குக்கு படிக்கலாம், கொஞ்சம் வேற ஒரு என்வரன்மெண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து கைதாவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சந்தோஷையும் நசீரையும் ஒரு நல்ல நாள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து திரையிட்டு அந்த சம்பவத்துக்கும் தயாராகும். அண்ட் வந்து ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு சினிமா. அந்த மக்களுக்கான சினிமாவை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா வித தார்மீக உரிமையும் உண்டு. அதை தடுக்கிறதுக்கு யாரால சட்டத்தாலையும் சரி யாராலையும் வந்து அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையிலே இது வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவோடையே இதை சொல்கிறோம். ஸோ வில் ஃபேஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. 10 நாளில் ஜெயிலில் இருக்க தயார் பாரஞ்சித் அதிரடி யூடியூப் கம்பெனியில் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.